இது வந்து அப்படியே ஆன்டிக் மாடல் தான் மேம். இது ரொம்ப சிக்னேச்சர் மாடல் சொல்லலாம். எல்லாரும் பார்த்தா விரும்புற மாடல். டைனிங்க்கு 30-40 மாடல்ஸ் இருக்கு. 4x3, 5x3, 6x3. கஸ்டமர் என்ன கேக்குறாங்க அதுதான். டாப் வந்து கிளாஸ் அண்ட் இட்டாலியன் மார்பிள். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒன்னொன்னு யூனிக்கா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. என்ன பண்றதா தெரியல, கன்ஃபியூஷன் தான். டீக்ல வார்ட்ரோப் இருக்கும்போது எல்லாம் என்ன யோசிப்பாங்க, பழைய கால மாடல், பழைய மாடல் மாதிரி இருக்குமா அப்படி யோசிப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா டீக்ல வந்துட்டு யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. ஏ கிரேட் நிலம்பூர் டீக்வுட் வித் லைஃப் டைம் வாரண்டி. நீங்க இந்த கை பார்த்தாலே தெரியும். இந்த கையில இந்த கிரைன்ஸ் இருக்கும், இந்த கையில வேற மாதிரி இருக்கும். சோஃபாக்கு டிசைனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். மெயின் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரணும். ஃபுல் வுட் வீட்ல போடும்போது அதோட லுக்கே வேற. நீங்க இன்டீரியர் லாக்ஸ் கணக்குல பண்ண தேவையில்லை. வாவ், அதாவது நம்ம பேக் தாண்டி இந்த டை சப்போர்ட் வந்து கரெக்ட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கர்வேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்வேச்சர் தான் வந்து உங்க டை சப்போர்ட்க்கு பெஸ்டா இருக்கும். இந்தியா ஃபுல்லா இப்ப டெலிவரி பண்றது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கூட கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மும்பை, புனே, ஹைதராபாத் வந்து எனக்கு ரெகுலர் ஆயிடும். சீக்கிரம் செஞ்சு கொடுத்தா எனக்கும் வேலை முடிஞ்சு அமௌண்ட் வந்துடும். என்னோட பிசினஸ் அப்படி கிடையாது. அதுக்கான டைம் அது கொடுத்தா மட்டும் தான் அந்த கரெக்டான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அடுத்த மாடல் வந்துட்டு இது ரொம்ப சிக்னேச்சர் மாடலுக்கா. இது கண்டிப்பா நீங்க 100% எங்கேயுமே பாத்துக்கவே முடியாது. அதே கிளாத் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டஸ்ட் ஃப்ரீ பண்ணுவாங்க. இப்படி கிளாத்ல இப்படி தட்டினா பஞ்சு பறக்கிறது அதெல்லாம் இருக்காது. இது நல்ல ஹெவி மாடல். இது வந்து ஹெட்ரஸ் மாடல் தான். கொஞ்சம் லோவா இருக்கும். கொஞ்சம் எனக்கு ஹைட் ஜாஸ்தியா வேண்டாம். எல்லாத்துக்குமே இருக்குங்கக்கா. யாருக்கு என்னென்ன டேஸ்ட் அவங்க யோசிக்காத டேஸ்ட் எல்லா டேஸ்ட்லயும் ஃபுல் சாலிட் டீக்ல வித் லைஃப் டைம் வாரண்டி. இந்த 40 ரேஞ்ச் 45 ரேஞ்ச் நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்துட்டு என்னோட கேட்டலாக் செலக்ட் பண்றதுக்கே அவங்க 2 days கண்டிப்பா அவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. மார்னிங் ஒரு 10-10:30 வருவாங்க. ஈவினிங் 4 o'clock 5 o'clock எல்லாம் பொறுமையா அவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். எது எடுக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. 100% சொல்றாங்க. 100% வீட்ல போட்டா வேற கம்பேர் நீங்க பண்ணவே முடியாது. வேற எங்கேயும் இருக்காது. கார்னர்னா அவங்க வீடு ஒரு வீடு ஒரு மாதிரி இருக்கும்க்கா. அவங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மெஷர்மெண்ட்ல நம்ம செஞ்சு கொடுத்தோம். இதெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும். உண்மையிலே ப்ரோ வேற லெவல்ல இருக்கு. செம்ம அழகா இருக்கு. உள்ள ஒட்டோட பீஸஸ் கட் பண்ணி அப்படியே வச்சது. டைனிங் டேபிள் மரத்துல கேட்பாங்க. மரமா டைனிங் டேபிள் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இது வந்து மான் கொம்பு டிசைன்க்கா. மான் கொம்பு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பார்த்தா தெரியுதுங்களா மானோட கொம்பு மாதிரி தான் இருக்கு. அப்படியே இருக்கு டிசைன். அப்படியே இன்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட்ல இன்டீரியர் பண்றோம் நம்ம. ஏன்னா டீக்வுட்ல இன்டீரியர் வந்து மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து சேலஞ்சா எடுத்துட்டு டீக்வுட்ல அவங்க ரெடி டு ஸ்பெண்ட் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட்ல இன்டீரியர் பண்ணி கொடுத்தோம். நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு 1000 கடைகள் ஏறி அந்த காலகட்டம் போயிட்டு 1000 வீடியோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பார்த்துமே நம்ம நினைக்கிறது இல்லாம ஒன்னே ஒரு விஷயம், டீக்வுட் எங்க கிடைக்கும் பெர்ஃபெக்ட்டான குவாலிட்டில அப்படின்னா கண்டிப்பா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர்ல மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த அளவுக்கு பெஸ்டான டிசைன்ஸ் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பார்த்து எக்ஸைட்டட். ஏன்னா நான் சொல்ல வேண்டியதே நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்து பயங்கரமா ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்திருந்தீங்க. டீக்வுட் ஃபர்னிச்சர் அப்படின்னா கேபிட்டல் கிராண்ட்ல கேபிட்டல் தான் சொல்ல முடியும். டீக்வுட்டோட கேபிட்டல் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில வந்து அழகா வர்ணிக்க முடியும் தான் நினைக்க முடியும். சார் ஆஸ் யூஷுவல் நம்ம கூட வந்து ப்ரோ இருக்காங்க. நிறைய விஷயங்கள் லாஸ்ட் வீடியோல ரொம்ப அழகான டிசைன்ஸ்ல காமிச்சிருந்தாங்க. அதை விட இப்ப பிரம்மாண்டமா இருக்கு என் கண்ணு முன்னாடி. பார்க்கிறது செம எக்ஸைட் பண்ணிருக்கு. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். மேம் இது வந்து நீங்க கேபிட்டல் கிராண்ட் வர்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் மேம். கண்டிப்பா நான் எல்லார்கிட்டயும் சொல்றது அதே ஒண்ணு தான். அதை நம்ம ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது 2 விஷயம். ஒண்ணு வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிற டிசைன் வேற எங்கேயும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க கேபிட்டல் கிராண்ட் தான். இன்னொன்னு என்னன்னா எனக்கு குவாலிட்டி. நான் பிரைஸ் வந்துட்டு பார்க்க மாட்டேன். குவாலிட்டி தான் எனக்கு. ஒன் டைம் வாங்கினா அது திருப்பி அதுல போய் இன்வெஸ்ட் பண்றதோ அதுல போய் நம்ம வந்துட்டு திருப்பி மாத்திட்டு இருக்கிறதோ அந்த கான்செப்டே கேபிட்டல் கிடையாது. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா வுட்டுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி வித் பில் ரிட்டர்ன். நம்ம சும்மா வேர்ட்ஸ்ல கிடையாது மேம். நம்ம பில் ரிட்டர்ன்ல நம்ம அவங்க கொடுக்கிற பில் காப்பியில லைஃப் டைம் வாரண்டி வுட்ல நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணியே கொடுத்துறோம். ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா கொடுக்குறோம்னா என் ப்ராடக்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. சும்மா சொல்லுவாங்க லைஃப் டைம் வாரண்டி சொல்லுவாங்க போறோம். பட் நம்ம வந்து பில் ரிட்டர்ன்லயே அது நம்ம அது வாய் வார்த்தையா இல்லாம ப்ரூஃபாவே இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவங்க நம்ம சொல்றதை நம்பி தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். கண்டிப்பா. சோ இந்த அளவுக்கு ஒரு அதாவது ஒரு வாய் வார்த்தையா இல்லாம ப்ரூஃபாவே நமக்கு வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடம் மட்டும் தாங்க. இப்போ வந்து எனக்கு கண் முன்னாடி எல்லாமே சோஃபாஸ் வந்து இருக்கு ப்ரோ. இப்போ சோஃபாஸ் அப்படின்னா நம்ம என்ன வெரைட்டி ஸ்டார்ட் பண்ணலாம்? இன்னொன்னா என்னோட சோஃபாஸ் மட்டுமே ஒரு வீடியோ கண்டிப்பா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. மாடல்ஸ் வந்துட்டு நான் என்னோட ரிப்பீட் மாடல்ஸ் நீங்க போன வீடியோல நம்ம போட்ட மாடல்ஸ்ல மேக்ஸிமம் இந்த மாடல்ஸ் இந்த வீடியோல இருக்காது. நீங்க 2 monthsக்கு அப்புறம் வந்தா இந்த மாடல்ஸ் இருக்காது. வேற அதுதான் அந்த டிஃபரன்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க இங்கதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்ல. நான் அது வந்து ரொம்ப ஓபனாவே நான் சொல்லுவேன். நான் இல்ல ஓபனா நீங்க சொல்ல ஓபனா நம்ம பார்க்க முடியாது. இது வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த வீடியோல என்ன நம்ம கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணலாம்.
மேக்ஸிமம் கவர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 3+1+1 காமிங்க. 1 பாத்துடலாமா? எனக்கு என்னன்னா இந்த 3+1+1 கான்செப்ட்ல ஸ்பேஸ் சேவிங் நிறைய. கண்டிப்பா மேம். ஏன்னா எனக்கு சென்னை பேஸ் வந்து நிறைய கஸ்டமர் ஆயிருச்சாங்க. எனக்கு கோயம்புத்தூரோட விட சென்னை பெங்களூர் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆமா. அப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியாது 1 BHK 2 BHK அந்த ஹால் சைஸ் எல்லாம் சின்னதா இருக்கும். அதுக்கே நம்ம டிசைன் பண்ணி அதுக்கே நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம அந்த மாடல் தான் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. இது வந்துட்டு மினியேச்சர் மேம். இது வந்து கண்டிப்பா எல்லா ஹால்லயும் நீங்க போடலாம். வாவ், ஆக்சுவலா லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு மாடல் பார்த்திருந்தோம், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு இது சூட்டபிளா இருக்குமே சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம டிஃபரெண்டா நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அதே ஸ்பேஸ் இது வந்து அப்படியே ஆன்டிக் மாடல் தான் மேம். இது ரொம்ப சிக்னேச்சர் மாடல் சொல்லலாம். எல்லாரும் பார்த்தா விரும்புற மாடல். இதுல என்னன்னா இதுல ஸ்மால் பிக் இருக்குது. இது பிக். இது இதுல ஸ்மால் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு 43 வரும். அந்த மாதிரி வந்து இது வந்து ஆக்சுவல் வித் உங்களுக்கு குஷன் வராது. இது ஃபுல் வுட் வரும் உங்களுக்கு. குஷன் அழகா இருக்கு. ஆமா கண்டிப்பா. இன்னொன்னு இதுல கம்ஃபர்ட் வைஸ் தான் மேம். நீங்க எவ்வளவு வெயிட்டா இருக்கிறவங்க எவ்வளவு உடம்பா இருக்கிறவங்க தாராளமா உங்களுக்கு வந்துட்டு இதுல உட்கார்ந்துடலாம். அது கம்ஃபர்ட்டபிளா கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும். 100% நீங்க கை வச்சு உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி இது வந்துட்டு உங்களுக்கு அந்த பெண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட கிரைன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம பண்றது வந்து நிலம்பூர் டீ குட்னா. டீ குட்னா எல்லாருமே ஆப்பிரிக்கன் டீ குட், நைஜீரியா டீ குட்ல இருக்கு. ஏன் நம்ம ஏன் நிலம்பூர் கேரளா டீ குட் பண்றோம்னா இது ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும். அந்த என்னன்னா நேச்சர் ஆஃப் அந்த சாயில், அந்த நம்ம வேர்ல்டுல அந்த நிலம்பூர்ங்கிற அந்த ஊர்ல அந்த சாயில்ல மட்டும் தான் அந்த ஆயில் கண்டென்ட் அந்த வுட்ல இருக்கும். அது என்னன்னா நம்ம பெருசா பாலிஷ் பண்ணி இதை மெழுகுபடுத்த தேவையில்லை. இல்ல அந்த மரமாவே அப்படியே இருக்கும். கூகுள் பண்ணி பார்த்தாலே ஆஃப்டர் பர்மா நிலம்பூர் டீ குட் தான் உங்களுக்கு பெஸ்ட், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட். அத காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க மத்த நீங்க யூடியூப்ல ஓபன் பண்ணி பார்த்தா 20,000 22,000 அதெல்லாம் வந்துட்டு 100% ஒரு A கிரேட் லைஃப் டைம் வாரண்டியோட டீ குட்ல நம்ம கொடுக்கவே முடியாது. அது வந்து 100% அதோட வுட்டும் அதோட பாலிஷ்க்குமே அந்த பிரைஸ் போயிடும். அப்புறம் தான் நம்ம சேல் பண்ணவே முடியும். அதனால எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்னு ஒன்னு இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு A கிரேட் நிலம்பூர் டீ குட் வித் லைஃப் டைம் வாரண்டி. நீங்க இந்த கை பார்த்தாலே தெரியும். இந்த கையில இந்த கிரைன்ஸ் இருக்கும், இந்த கையில வேற மாதிரி, கையில வேற மாதிரி இருக்கும், அந்த கையில வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் பாலிஷ் பண்ணி இருந்தேன்னா எல்லாமே ஒரே மாதிரி 100% இருந்திருக்கும். பாலிஷ் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் பாலிஷ்ல வந்துருச்சு. நிறைய நார்மல் வுட்ல பண்ணாலே பாலிஷ் வந்துரும். இந்த 4 கையும் 4 விதமா தான் இருக்கும் நம்மளோட. கண்டிப்பா ஒரு இடத்துல ஒரு மாதிரி தான் கிரைன்ஸ் இருக்கு. அது இல்லாம அந்த மரத்துல வர காயங்கள் வந்துட்டு நம்ம எதுவுமே மறக்க மாட்டோம். மரத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருவோம். அப்பதான் அதோட நேச்சர் தெரியும். நிச்சயமா நிச்சயமா. சோ இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 54 வந்துரும். சூப்பர். சோ ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஒரு ஆன்டிக் மாடல்னே சொல்லிட்டாரு. சோ ஆர்டிஸ்டிக்கா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங்ல இதுல ஸ்மால் சைஸுமே இருக்கு, பிக் சைஸுமே இருக்கு. நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மாடல் ப்ரோ. இது வந்து நார்மல் பேசிக் மாடல், எல்லார்கிட்ட இருக்கிற மாடல் தான். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா அதே தான் மேம். இந்த பாலிஷ் வந்து ரஃப் பாலிஷ். என்னோட பாலிஷ் என்ன திருப்பி நீங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நீங்க பாலிஷ் பண்ண தேவையில்லை. என்னோட ஒன்ஸ் நான் கொடுக்குற பாலிஷ் ஒன்ஸ் அவ்வளவுதான். ஆமா 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் மட்டும் வச்சு தொடச்சா போதுமானது. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 38 வரும். 138 வந்துருது. சோ பியூட்டிஃபுல் வித் குஷனோட. வித் குஷனோட வரும். சூப்பர். இது வந்து நம்ம சிக்னேச்சர் மாடல் நீராளி. மறக்கவே முடியாது. இதுல என்ன பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டோம். இதுல 2 மாடல் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஏன்னா சிலவங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஹெவியா வேணும், உட்காரும் போது சிலவங்களுக்கு ஹைட் பத்தாது. ஓகே. இந்த கழுத்து வந்து வலிக்காது. என்ன கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டோம் நம்ம. அதான் 2 மாடல் இருக்கு. இது வந்து ஆக்சுவல் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 70 and 73 ரெண்டு சாய்ஸ் ரெண்டுமே வந்துருது. சூப்பர். சோ நம்ம சேனல் ரெஃபர் பண்ணிட்டு வந்தா இன்னும் ஸ்பெஷலா கண்டிப்பா மேம். என்னன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்துட்டு மந்த்லி 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ஆடிக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், தீபாவளிக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். நம்மளோட அப்படி இல்ல மேம். நீங்க நம்ம வீடியோ போட்டு லாங் பேக் ஆயிருச்சு. நீங்க அதே பிரைஸ் தான் இப்பவும் உங்களுக்கு 1 இயர் ஆச்சு. 1 இயர்க்கு அப்புறமும் இதே பிரைஸ் தான் இருக்கும். ஆமா, ஏன்னா மேனுஃபேக்சரிங்னால நமக்கு அந்த ஆடி ஆஃபர் ரேட் ஏத்தி இந்த லேபிள் மாத்தி 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஒரு லேபிள் மாத்தி நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். அதுதான் ரியல் மேனுஃபேக்சரிங் ஆன மீனிங். அடுத்த இது வந்து நம்ம நல்ல ஃபாஸ்ட் மூவிங் மேம். இது வந்துட்டு விசில். உங்களுக்கு அந்த விசிலோட சிம்பிள் இருக்கு. அப்படியே வருது. இதுதான் அந்த விசிலோட மாடல். விசில் சிம்பிள். இது வந்து என்னன்னா நம்ம சோஃபாக்கு டிசைனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். மெயின் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரணும் மேம். இங்க ஒரு பெண்ட் கொடுத்துருப்பேன் நான். நீங்க உட்கார்ந்து பார்த்தாலே தெரியும் அதுல வந்துட்டு நல்லா ஃபிட் ஆயிரும். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காரலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா புல்லுட்ல உட்கார்ந்தா ஹார்டா இருக்கும், எப்படி உட்காருவோம் அப்படிலாம் தெரியாது. இங்க வருவாங்க மேம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியா வருவாங்க. ஹஸ்பண்டுக்கு ஃபுல்லுட் பிடிச்சிரும், ஒய்ஃபுக்கு வந்து குஷன் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் டோட்டலா எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி 3 மணி நேரம் எல்லாம் உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஃபுல்லுட் தான் 100%. ஏன்னா நம்ம ஒரு 7-8 மணி நேரம் பெட்ல படுக்கிறோம் மேம். அதுவும் ஃபோம், அதுவும் ஹீட் தான். அப்புறம் திருப்பி வந்து ஹால்ல படுக்கும்போது, ஹால்ல உட்காரும் போது அதுவும் ஃபோமா இருந்தா டோட்டல் ஹீட் தான். நம்ம சாப்பிடுற ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே ஹீட் தான். டைரக்ட் வுட்ல உட்காரும் போது உங்களுக்கு அந்த பாடிக்கு ரொம்ப 100% நல்லா இருக்கும். இயற்கைத்தன்மையை நம்ம ஃபீல் பண்ண முடியல. அது இல்லாம அந்த ஃபுல் வுட் வீட்ல போடும்போது அதோட லுக்கே வேற. நீங்க இன்டீரியர் லாக்ஸ் கணக்குல பண்ண தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு பெயிண்டிங் பண்ணி டீ குட்
ஒரிஜினல் ஏ கிரேட் டீ குட் வித் இவ்வளவு கிரைன்ஸ் ராயல் லுக் கிடைச்சு. ஆமா மேம். அது என்னோட கலர் பாத்தீங்கன்னாலே தெரியும் மேம். நீங்க நிறைய பாத்துக்கலாம் ஒரு எல்லோயிஷா இருக்கும் நிறைய பக்கம். ஆமா ஆமா ஆமா. நீங்க என்ன பாலிஷ் பண்ணாலும் எல்லோயிஷா இருக்கும். அது என்னன்னா பிஞ்சி மரம். இந்த பிஞ்சி மரத்துல எல்லோயிஷா இருக்கு. எனக்கு இந்த டார்க் கலர் பாத்தீங்களா மேம், இந்த டார்க் கலர் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேர். அது என்னன்னா இயர் ரொம்ப ஏஜ் ஆன மரத்துக்கு தான் அந்த டார்க் கலர் கிடைக்கும். அதனாலதான் இந்த பிரைஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். அதனாலதான் லைஃப் டைம் வாரண்டி என்னால கொடுக்க முடியுது. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 54 வரும். 54 வந்துரும். சூப்பர். இது வந்து எலிஃபண்ட் ஹார்ன். நாங்க ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி கொண்டு வரும்போது நம்ம தான் கொண்டு வந்தது. இப்ப பார்த்தா நிறைய நீராளி, எலிஃபண்ட், அப்புறம் வந்துட்டு இந்த ஆர்கிட் இதெல்லாம் நிறைய பக்கம் எல்லா பக்கம் வந்துச்சு. நாங்க அதுல என்ன ஸ்பெஷல் பண்ணிட்டோம்னா சீட்டிங் வந்து வுட் பண்ணிட்டோம். சூப்பர். சீட்டிங் வுட்ல வந்து இந்த தை சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். 100% நல்லா இருக்கும். நீங்க உட்கார்ந்து பார்த்தாலே தெரியும். வாவ். அதாவது நம்ம பேக் தாண்டி இந்த தை சப்போர்ட் வந்து கரெக்ட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கர்வேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்வேச்சர் தான் வந்து உங்க தை சப்போர்ட்க்கு பெஸ்டா இருக்கும். இந்த டார்க் கலர்லாம் வந்துட்டு இருக்கு அந்த கையில கொண்டு வரது வந்துட்டு எனக்கு வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இந்த இதை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு எடுக்கணுங்க. இந்த அளவுக்கு எடுத்தாதான் இந்த இலச்சி இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கருகன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆமா அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு டல்லா இருக்கும். மரத்தோட ஏஜிங்க அந்த அளவுக்கு ஏஜான மரம் இது. சோ எந்த அளவுக்கு டார்க்கா இருக்கா ஏஜான மரம் தான் 100%. நீங்க பாலிஷ்ல கொண்டு வர முடியாது. பாலிஷ்ல கொண்டு வந்தா நான் இது ஃபுல்லாவே டார்க் ஆகிரும். ஓகே ஓகே. சோ பாலிஷ்ல ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளவு. இது வந்து ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் போக 55 வந்துரும். ஓகே. இது வந்து அடுத்த மாடல் ஸ்கார்பியன். ஆமா. இது நல்ல ஹெவியா இருக்கும், நல்ல வெயிட்டா இருக்கும். வா செம்மயா இருக்கு. இது நியூ மாடல்ஸ் இல்ல ப்ரோ? ஆமாங்க, இது நியூ மாடல். சூப்பரா இருக்கு. வேற லெவல். அதாவது இந்த சைடு ஆமாங்க, இது எல்லாமே இலச்சி கொண்டு வரது தான் அந்த டாஸ்க். அந்த டாஸ்க் தான் அந்த பிரைஸ். ஆக்சுவலா அது அந்த மாதிரி கொண்டு வர போய் தான் நீங்க மேனுஃபேக்சர் பண்ண டைம் எடுக்கும். 100%. நான் வந்துட்டு இப்ப எனக்கு ரெடியா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்தியா ஃபுல்லா இப்ப டெலிவரி பண்றது. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கூட கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப மும்பை, புனே, ஹைதராபாத் வந்து எனக்கு ரெகுலர் ஆயிடுச்சு. ஹைதராபாத் வந்து அவங்களுக்கு மொழியே நான் பேசுறதே புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அவங்க பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்துட்டு எடுக்கிறாங்க. ஹைதராபாத் குவாலிட்டினால தான் 100% வேணும். அப்புறம் வந்துட்டு இது ரெடியா இருந்துச்சுன்னா 2 to 3 டேஸ்ல டெலிவரி பண்ணிடுவோம். எங்க இருந்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்னா கண்டிப்பா 30 to 35 டேஸ். டெஃபினெட்லி அந்த இதுல ஆமா இதுக்கு கண்டிப்பா பண்றதுக்கு அந்த டைம் 100%. இப்போ ஒரு மெட்டலோ பிளாஸ்டிக்கோ இருந்தா மோல்டிங் இந்த பக்கம் பண்ணா இந்த பக்கம் வெளியே வந்துடும். இது எனக்கு ஆசாரி வேலையே 12 நாள் ஆயிரும். பாலிஷ் எனக்கு வெயில்ல வைப்பேன் மேம். நான் எந்த அளவுக்கு வுட் வெயில்ல வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வுட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால அந்த ப்ராசஸ் 30-35 டேஸ் ஆயிரும் கண்டிப்பா. டெஃபினெட்லி. ஏன்னா அந்த நம்ம வந்து இன்னைக்கு கொடுத்து 3 நாள் எடுப்பு செஞ்சு கொடுப்போம், இல்ல 5 நாள் செஞ்சு கொடுப்போம். அந்த எனக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுத்தா எனக்கும் வேலை முடிஞ்சது, அமௌண்ட் வந்துரும். என்னோட பிசினஸ் அப்படி கிடையாது. அதுக்கான டைம் அது கொடுத்தா மட்டும் தான் அந்த கரெக்டான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். சில டைம் மழை எனக்கு இந்த சீசன் இந்த கேரளா டைம்ல வந்துட்டு நிறைய மழை வந்துட்டு சீசன் மாறிட்டு இருக்கனால சில டைம்ல ஒரு 5 நாள் முன்ன பின்னல் ஆகும். உண்மையாவே சிலவங்க கோவப்படுவாங்க, சிலவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு நாள் கூட நான் புஷ் பண்ணவே மாட்டேன். என்ன வெயிட் பண்ணுங்க அவ்வளவுதான். இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 62 வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒவ்வொரு மாடலுமே தத்ரூபமா ஏதாவது ஒரு ஃபீல் எப்படி கொடுக்குதுன்னா நம்ம வீட்ல இந்த மாதிரி வாங்கினாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் மாடல் இது வந்து ஷட்டர். வாவ். நீங்க அந்த ஷாப்போட ஷட்டர் மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து காம்பாக்ட். இது கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கம்மியா போதும். ஒரு நார்மலா 2 BHK வீட்டுக்கு கரெக்ட்டா இருக்கு. இது 3+1+ வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 49 அந்த மாதிரி. ஃபுல் வுட்ல அந்த ரேஞ்ச் தான் வரும். சோ வித் குஷன் வித்அவுட் குஷன் உங்களோட சாய்ஸ் தான். எப்படி கேட்டாலுமே அவேலபிள் இருக்கு. அடுத்த மாடல் வந்துட்டு இது ரொம்ப சிக்னேச்சர் மாடல்க்கா. இது கண்டிப்பா நீங்க 100% எங்கேயுமே பாத்துக்கவே முடியாது. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்தப்ப ப்ரோ எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஃபிஷ் டெயில் சோஃபா பார்த்தோம். அதாவது இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டெயில் மாதிரி வந்துச்சு. இது வந்து கிராப்ங்க. அப்பா நண்டு மாதிரியே இருக்கு. அப்படியே சான்ஸே இல்ல. ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டியா நீங்க பண்ணிட்டே எல்லாருமே அந்த ஒரு வீடு கட்டும்போது நீங்க எவ்வளவு ஒரு வீடு போனீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம ஒரு 20 இயர்ஸ் பேக்ல ஒரு 10 வீட்டுக்கு போனா 7 வீடு ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு 2 வீடு தான் வித்தியாசமா இருக்கு. இப்ப 10 வீடு 10 விதமா இருக்கு. நம்ம யோசிக்காத மாதிரிலாம் வீட்டுல இருக்கு. ஆனா அந்த மாதிரி எல்லாருக்கும் டேஸ்ட் அந்த மாதிரி எல்லாரும் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம அதுக்கு வந்துட்டு அவங்க கேட்கறதுக்கு நம்ம கண்டிப்பா கொடுக்கற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வுட்ல பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த கார்விங்ஸ்ல கொண்டு வரது இதுல இங்க இருக்கிறத விட ஒரு ஹால்ல ஒரு மினி ஹால் எல்லாம் போடும்போது ரொம்ப ஆன்டிக்கா இருக்கும். நீங்க 10 lakhs 7 lakhs பண்ணி இன்டீரியர் பண்றதுக்கு நீங்க அதுக்கு பதிலா நல்ல ஒரு பெயிண்டிங் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீக்குட் சோஃபா வச்சாலே போதுமே. உங்க வீடோட அப்படியே உங்க அடுத்த ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 54 வரும். 54 வர்த். உண்மையிலேயே வர்த் வரும். பொருள் வர்த் வருமா அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். கலர்ஸ் இருக்குங்க. கலர்ஸ் வந்து 10 to 15 கலர்ஸ் இருக்கு. கஸ்டமர் சாய்ஸ் தான் அது உங்களுக்கு. தாராளமா சூப்பர். இதெல்லாம் பேசிக் மாடல்க்கா. எனக்கு எங்கிட்ட வந்து ஸ்டார்டிங் 32 ல இருந்து இருக்குக்கா. 32 ல இருந்து 82 வரைக்கும் இருக்கு. ஆனா என்ன ஸ்பெஷல்னா 32 என்ன வுட்டோ அதே தாங்க 82. என்ன வித்தியாசம்னா அதோட டிசைனும் அதுல போடுற அந்த வுட்டோட கெபாசிட்டி மட்டும் தான். 32க்கு
ஒரு wood 82 ஒரு woodல கிடையாது. 32 லைஃப் டைம் வாரண்டி தான், 82 லைஃப் டைம் வாரண்டி. அந்த கோல்டு மாதிரிங்க, இந்த செய்கூலி சேதாரம் மாதிரி தான், அந்த மாதிரி தான் இந்த வுட்டோட இருக்கும். இது வந்து உஸ்தாத்னு சொல்லி பேருங்க. உஸ்தாத். ஆமாங்க. இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 37 வரும். 37 பியூட்டிஃபுல். இதுவே நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கு. நல்ல ஹெவியா இருக்குங்க. ஒரு ஆள்ல தூக்க முடியாது. ரெண்டு பேர் சிங்கிளுக்கே 2 பேர் வேணும். அது வேணும். அது இல்லாம இந்த கிளாத் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டஸ்ட் ஃப்ரீ பண்ணுவாங்க. இப்படி கிளாத்ல இப்படி தட்டினா இந்த பஞ்சு பறக்கிறது அதெல்லாம் இருக்காது. இது வேக்யூம் பண்ண தேவையில்லை. இது ஸ்டெயின் ஏதாவது கொட்டுச்சுன்னா ஷாம்பு டிப் பண்ணி தொடச்சிங்கன்னா பாட்டுக்கு அந்த மாதிரியான கிளாத் இது உங்களுக்கு. வாவ், ஈஸி மெயின்டெனன்ஸ். ஆமா, இந்த கிளாத்ல வேற மாத்திரம்னா ஒரு 3000 ரூபாய் கம்மியாயிரும். நம்ம பண்ணும்போது பிரீமியமா பண்ணணும் அப்படிங்கிறது. எங்களுக்கு வேலை மிச்சம் இல்லையா ப்ரோ? கண்டிப்பா. இது ஒரு மாடல், இது லைன் மாடல் மாதிரி இருக்கும். வாவ் வாவ். இது 42. இது என்னன்னா நல்ல ஒரு வயசானவங்க ஏஜ்ட் பர்சன்ஸ்க்குலாம் உட்கார்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். நல்ல டேப்பரா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே இந்த டேப்பர் தெரியும் உங்களுக்கு. அதாவது ரிச் அண்ட் ராயல் லுக்கும் இருக்கு, சிம்பிள் அண்ட் நீட்டா. எனக்கு ரொம்ப ஹெவியா வேண்டாம், ஸ்லீக்கா வேணும் அப்படிங்கறதுக்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கக்கூடியது. வாவ். இது வந்து ரதம், ரதம். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் ஆச்சு, இப்போ நீங்க கொஞ்சம் டிஃபரண்டா பண்ணிருக்கீங்க. அதாவது நம்ம பாக்கும்போது டிஃபரன்ஸ் தெரிஞ்சு எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாடல்ஸ் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்க தான் பார்க்க முடியும். சோ லாஸ்ட் டைம் நம்ம எப்படி பார்த்தோம்? ஒண்ணும் இல்லங்க, அதேதாங்க. நம்ம அந்த 70 80 ஓட ரேஞ்சில பார்த்தோம். அதே கிரைன்ஸ் தாங்க. இதுல கிரைன்ஸ் ஃபுல்லாவே இருக்கும், இதுல கிரைன்ஸ் இருக்காது. சம்பந்தமே இல்ல. ஆமா, கிரைன்ஸ் இதுல இந்த கையில நல்லா கிரைன்ஸ் இருக்குங்க. அத நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த டார்க் கலர் டெக்ஸ்ட் புலியோட தோல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த ஏஜ் ஆனதுனால தான் அது. இது ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் போக 41 வரும். 41 வரும். சூப்பர். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி ரோல் மாதிரி இருக்கும், சப்பாத்தி ஓட்டுற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? இது கொஞ்சம் அந்த ஒரு ஆன்டிக், அது ஒரு ஆன்டிக் மாடல் தான். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல என்னன்னா நமக்கு வந்து பேக் ரெஸ்ட் வந்து குஷன் இருக்காது. இது வந்து பேக் ரெஸ்ட் குஷனோட தான் நம்ம கொடுத்துருவோம். வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிடுவோம். நம்மளோட சாய்ஸ் தான். நம்மளோட சாய்ஸ் தான். லெக் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த குமிழ் லெக், பழைய கால ஸ்டைல் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இதுல இந்த கூட்டத்தோட இருக்கிறத விட இண்டிவிஜுவலா ஹால்ல போடும்போது அழகே தனி, ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் போக 49 வரும். எஸ், சூப்பர். இது எல்லாமே லைஃப் டைம் வாரண்டி. திரும்ப சொல்றேன், லைஃப் டைம் வாரண்டி இருக்கு. இது வந்து டால்பின் டால்பினோட பால் இது பண்ண மாதிரி இருக்கு. இந்த குஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. அந்த பேக் ரெஸ்ட்க்கு ஏத்தாப்ல அந்த ஷேப். ஆமாங்க. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரணும் கண்டிப்பா. யாரா எங்க அம்மா இருந்தாலும் சரி, எங்க அம்மா மாதிரி இருப்பாங்க, பாட்டி மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே உட்காருவாங்க. நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் நினைச்சு 100%. சும்மா வாங்கணும் உட்கார முடியல அப்படின்னு நம்மளே சாப்பிட கூடாது. வாங்கணும், நல்லா இருக்கு இப்படி எப்பவுமே ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் அப்பாடா அப்படி நினைக்க தோணும். கண்டிப்பா. இது வந்து ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் போக 42 வரும். 42 வருது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து இன்னும் சூப்பரான இது அந்த ரதம்லயே வந்துட்டு அந்த கலர்ஸ் மட்டும் வேற கலர் மட்டும். இப்ப கலர்ஸ் அப்படினா குஷன்ல நமக்கு எத்தனை விதமான கலர்ஸ் இருக்கு? குஷன்ல வந்து ஒரு 15 to 20 கலர்ஸ் இருக்கு. 15 to 20 கலர்ஸ் அவேலபிள். அது வந்து கஸ்டமர் நம்ம அனுப்பிடுவோம். அது கஸ்டமர் வந்து அதுல சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது நல்ல ஹெவி மாடல். இது வந்து ஹெட்ரஸ் மாடல் தான். ஓகே. இது கொஞ்சம் லோவா இருக்கும். கொஞ்சம் எனக்கு ஹைட் ஜாஸ்தியா வேண்டாம். எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஒரு டேஸ்ட் யாருக்கு என்னென்ன டேஸ்ட் அவங்க யோசிக்காத அளவுக்கு டேஸ்ட் எல்லா டேஸ்ட்லயும். சில பெரியவங்க எல்லாம் வந்து ஏக்கி உட்கார்ந்து எனக்கு ஹைட் கம்மியா வேணும் அப்படிங்கிறது இந்த மாடல். இது உங்களுக்கு 44. ஆனா மேக்ஸிமம் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபிளாவும் இருக்கணும், அதே போல குவாலிட்டியா 100%. இதெல்லாம் ஒரு ரெக்ஸின் சோஃபா, ஒரு பியூர் ரெக்ஸின் லெதர் சோஃபா, ஃபுல் லெதர் இல்லாம ஆர்டிபிஷியல் லெதர், ஒரு 45 கம்மியா நம்ம வாங்கவே முடியாது. 100%. 311 அதுல ஒரு நிப், ஒரு பேனாவோட நிப் ஒரு ஓட்ட போட்டுச்சுன்னா டோட்டலாவே உங்களுக்கு எல்லாமே மாத்திரும். அது உங்களுக்கு ஹீட் வந்து அவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவது. இது நான் ஃபுல் சாலிட் டீக்ல வித் லைஃப் டைம் வாரண்டி இந்த 40 ரேஞ்ச் 45 ரேஞ்ச் நம்ம வந்து கொடுக்குறோம். இது என்ன பண்ண ஒண்ணுமே இது வேண்டாம்னு சொல்லி நம்மளா அவங்களா போர் அடிச்சிருச்சு மாடல் மாத்திக்கலாம் அப்படி நினைக்காதீங்க. இது அப்படியே இருக்கும். சூப்பர். இது தாண்டவம். வாவ், நல்ல மாடல். இதுல ஒரு 44 அந்த ரேஞ்ச்லயே வந்துரும். இன்னும் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா PDF அது எல்லாமே கேட்டலாக். என்னோட கேட்டலாக் அனுப்புனவங்க சிலவங்க திட்டுவாங்க, கேட்டலாக் கேட்டது குத்தமா அப்படின்னு நிறைய பேர் திட்டிருக்காங்க. நீங்க ஏன்னா அவங்களோட போனே ஹேங் ஆயிரும். அவ்வளவு அட்லீஸ்ட் 2 days ஆயிருங்க. அவங்க செலக்ட் பண்ணி நம்ம சும்மா ஒரு பொறுமையா பார்த்து வீடியோக்கு வேண்டி சும்மா ஒரு இதுக்கு வேண்டி சொல்லல. அது வந்துட்டு என்னோட கேட்டலாக் செலக்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு 2 days கண்டிப்பா அவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. இது மீன் வால்ல போன தடவை பண்ணிருந்தாங்க. இதுல வந்து என்ன பண்ணிட்டோம், பிக் பண்ணிட்டோம். கையோட சைஸே இந்த சைஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த கையை அப்படியே வச்சுக்கலாம். நீங்க அப்படி இவ்வளவு திக்னஸ் பண்ண மாட்டாங்க. போன வாட்டி இல்ல, இந்த வாட்டி வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து 47 ஸ்மால், இது பிக் வந்து 55 வந்துரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து சிம்பனி மாடல்ங்கா. இது வந்து உங்களுக்கு அந்த பியானோ டைப்ல இருக்கும் உங்களுக்கு. ஆமா ப்ரோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மாதிரி இருக்கும். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இது வந்து
வந்து ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் போக 311 வந்து 49 அந்த ரேஞ்சில் வரும். இது நம்மளோட ஃபேவரட், இது சிக்னேச்சர் மாடல், இது லியோ. கண்டிப்பா இது மறக்கவே முடியும், இதுவே சூப்பரா இருக்கும்ல. இப்போ இன்னும் அதுல அடிஷனலா என்னென்ன டிஃபரெண்ட் அடிஷனல் என்னன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி பண்ணிட்டோம். வெயிட் ஜாஸ்தி பண்ணிட்டோம், ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டோம். இதோட கம்ஃபர்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சிங்கிள் உட்கார்ந்து பார்த்தாலே தெரியும். நிச்சயமா ப்ரோ. அண்ட் மோர் இந்த ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் டெக்ஸ்சர் எனக்கு வந்துட்டு கிராண்டா வேணும், வீட்ல போட்டா ரொம்ப ஒரு கிராண்டா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஆக்சுவலா நான் உட்காரும் போல எனக்கு சில்லுன்னு இருக்கு. வுட்டோட இதுக்காது டெக்ஸ்சர் அந்த அப்படியே சில்லுன்னு இருக்கு. இது ஆக்சுவல் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 58 வந்துரும். நல்லா ஹெவியா இருக்கு, நல்லா ரிச் அண்ட் ராயல் லுக். இந்த ஆன்டிக்னா நம்ம ராஜாதி ராஜ சோழ காலத்துல நம்ம பார்த்திருப்போம் எந்த அளவுக்கு ஆன்டிக்கா இருக்கணும், அந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே நிறையவே அவைலபிள் இருக்குங்க. இது வந்து ஜெயிலர். என்ன ப்ரோ ரஜினி படம் சொல்றீங்க? புதுசா செஞ்சோம், உண்மையாவே அந்த டைம்ல என்ன பேர் வைக்கணும்னு தெரியல. அந்த டைம்ல அதுதான் ரொம்ப பீக்கா இருந்தது. நிறைய இருக்கு. ஆவேசம்ல இல்ல, ஆவேசம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வந்தாலே போயிரும், வச்சாலே போயிரும். இது நல்ல மாடல்க்கா. இது வந்து சாலிட்க்கா. எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வேணும்னு சொல்லுவாங்க சில. எனக்கு வந்துட்டு பெண்ட்ல வேண்டாம், எனக்கு ஸ்ட்ரைட்டா வேணும். அவங்களுக்கும் ஒரு மாடல் இருக்குது. இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 57 வரும். 57 வந்துரும். இது வந்து ரோலெக்ஸ். இது ரோலெக்ஸ். ஏன்னா ரோலெக்ஸ் வாட்ச்ல இருக்குங்க இந்த மாடல். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்ப பேருக்கு ஏத்தது இந்த டிசைன். வாவ், இது சூப்பர் மாடல்க்கா. இதெல்லாம் வந்துட்டு டிஃபரண்ட்க்கே பேர் போனது. வித்தியாசம் எனக்கு வேற எந்த சாய்ஸ் இல்ல, வித்தியாசமா போடணும். 100% சொல்றேங்க. 100% வீட்ல போட்டா வேற கம்பேர் நீங்க பண்ணவே முடியாது. வேற எங்கேயும் இருக்காது வீட்ல. இந்த குவாலிட்டி, இந்த மாடல்ஸ் நீங்க கம்பேரிட்டிவ் நம்ம கேபிட்டல் இதுல நல்லாவே தெரியும். அந்த கிரெயின்ஸ் வந்துட்டு அந்த ஏஜ் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா இங்க கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இங்க லைட்டா இருக்கு, கிரெயின்ஸ் வேற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு கிரெயின்ஸ் நமக்கு வந்து டெக்ஸ்சர். இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 57. இவர் வந்துட்டு இப்ப புது மாடல்க்கா. இது 2 டைம்ஸ் தான் பண்ணிருக்கோம். இது வந்து புதுசா இருக்கு. ஆமாக்கா. இது கோப்ரா. வாவ், மை குட்னஸ். ஆக்சுவலா இது வந்து ஹைட்க்கா. கொஞ்சம் ஹைட்டா இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெட் ரெஸ்ட். இது சோஃபா கம் ஈஸி சேர் மாதிரி நமக்கு அந்த ஆர்டர் சேர் மாதிரி இருக்கு. ஆமா, இது கொஞ்சம் நல்லா நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கிற மாதிரி. என்னோட ஹைட்டுக்குமே வந்து கம்ஃபர்ட்டபிள். ஹெட் ரெஸ்ட்ல ஃபுல் வுட்ல ஹெட் ரெஸ்ட் கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சைடு தான், இந்த சைடு டிசைன் தான் அந்த வீட்ல நம்மளோட எடுத்து காமிக்கிறது. சைடு பேட்டர்ன் தான் அது. சூப்பரா இருக்கு. சோ இது நமக்கு இது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 63 வரும். 63 வந்துரும். சூப்பர். ஆனா கார்னர்ஸ்ல அதே மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி தான். இதே எவ்வளவு மாடல்ஸ் இருக்கோ அதே மாடல் கார்னர்ஸ்ல இருக்குது. நம்ம எல்லாமே காமிக்க முடியாது. 311ல என்னெல்லாம் மாடல் இருக்கோ அதுல கார்னரும் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற கார்னர் வந்து அப்படியே நம்ம வந்து காமிக்கணும். கார்னர் வந்து ஸ்டார்டிங் 46ல இருந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு மாடல். நமக்கு 5 சீட்டர் வந்துட்டு உங்களுக்கு 221 ஒரு கார்னர் 46ல இருந்து ஸ்டார்டிங். அப்புறம் அவங்க கார்னர் பொறுத்த வரைக்கும் என்ன, கார்னர்னா அவங்க வீடு ஒரு வீடு ஒரு மாதிரி இருக்கும்க்கா. அவங்க என்ன மெஷர்மென்ட் கொடுக்குறாங்களோ அந்த மெஷர்மென்ட்ல நம்ம செஞ்சு கொடுத்து கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்து 100% கஸ்டமைஸ். ஆக்சுவலா மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டல் கிராண்ட் வந்து கஸ்டமைசேஷன்ல பேர் போனவங்க தான். இப்போ நீங்க பாக்குற மாடல்ஸ்ன்றது உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்லங்க எனக்கு இந்த மாடல்ல இந்த சைஸ்ல எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா இப்படி பண்ணி கொடுங்க, அப்படி பண்ணுங்க, உங்க ஐடியாஸ் நீங்க ஷேர் பண்ணி கொடுக்க சொன்னாலுமே பண்ணி கொடுத்துறாங்க இல்லையா? எனக்கு ஃபுல்லா கஸ்டமைசேஷன் தான்க்கா. என்னோடது இவ்வளவு ப்ராடக்ட் இருக்குல்லங்க, இவ்வளவு ப்ராடக்ட்ல வந்து இப்ப இந்த சோஃபா வேணும்னு கேட்டா இருக்காது. இது எல்லாமே நிறைய பேருக்கு இந்த லென்த்ல பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆக்சுவலி இது வந்து ஹைதராபாத் தான். இது அவங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் மெஷர்மென்ட் கொடுத்தாங்க, பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்மளோடது. நமக்கு 30-35 டேஸ் டைம் கொடுத்தா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அங்க மரத்தை வாங்கி ஒரு ஆசாரி வச்சு என்ன செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு அங்க ஆயிரும். இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மினிஸ்ட்ரேட்ல போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும். உண்மையிலேயே ப்ரோ வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்தா மட்டும்தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து வாங்கி நம்ம வீட்டுல அழகா வைக்கணும், அந்த வீடை வந்து இன்னும் சூப்பரா அழகா வந்து பண்ணணும். வந்து நம்ம எப்பவுமே இந்த வீடியோக்கு வேண்டி பேசவே மாட்டோம். என்ன இருக்கோ நம்ம அது பேசிடுவோம். ஒரு மார்னிங் ஒரு 10-10:30 வருவாங்க. ஈவினிங் 4 o'clock 5 o'clock எல்லாம் பொறுமையா அவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். எது எடுக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு என்கிட்ட கேட்பாங்க. நான் எது எல்லாமே நம்மளோடது. பட் அவங்களுக்கு அவங்களோட நமக்கு கொஞ்சம் உட்காந்து பேசும்போது அவங்களோட இது புரிஞ்சிடும். அவங்களுக்கு என்ன ஏதோ ஒரு 5 மாடல் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி உண்மை அதுதாங்க. இது மிகைப்படுத்தி பேசுறது ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் டைரக்டா விசிட் பண்ணி இப்ப நான் மாடல்ஸ் பார்த்து குவாலிட்டி ஃபீல் பண்ணும்போதுதான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். நம்ம நிறைய இடம் போடணும், நம்ம இங்க வாங்கணும்ப்பா, இந்த மாடல் நல்லா இருக்கு, இந்த குவாலிட்டி நல்லா இருக்கு, நம்ம வீட்டுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் நம்ம கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன டிசைன்றது சூஸ் பண்றது செகண்ட் விஷயம். ஆனா சாட்டிஸ்பாக்சன் எடுத்த உடனே கிடைக்கிற இடம்ன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அது நம்ம கேபிட்டல் கிராண்ட் மட்டும் தான் கிடைக்கும். அக்கா 311ல எங்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப ஹெவி, ரொம்ப ஜாஸ்திய மூவ்மெண்ட். இது வச்சா இது இப்ப இன்னைக்கு செஞ்சு வைக்கிறேன்னா நாளைக்கு கண்டிப்பா இது புக் ஆயிரும். ஏன் அப்படின்னா கம்ஃபர்ட்டுக்கும் இது பேர் போனது. ரொம்ப ஹெவிங்க, ரொம்ப ஹெவினா அது நீங்க தள்ளும்போது சுருள்
மாடல்கா, சுருள் மாடல் சுருள் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தாலே தெரியும் நமக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் பலூன் காலுல இந்த கால் கண்டிப்பா எங்கேயும் பாத்துருக்க மாட்டாங்க. 100% முடியாது ப்ரோ. ஆனா இது பாக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் வந்து அரண்மனை எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அரண்மனையில இந்த மாதிரி ஹெவியா வச்சிருப்பாங்க. அதே ஹெவினஸ் அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த சோஃபால எனக்கு வந்து இதெல்லாம் ஒன்னு போட்டாலே ஹால் நிறைஞ்சிரும். அவ்வளவு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 56 வரும். 56 இவ்வளவு வேலைப்பாடு இருந்து இவ்வளவு ஹெவியாவும் இருந்து ரொம்ப ஹெவிக்காது. ஹெவி இந்த கிரேடுங்க. ஹெவினா நல்ல நார்மல் வுட்ல டீக்க விட நிறைய ஹெவியான வுட்ல இருக்குங்க. அது டீக்ல ஹெவி வரும்போது இன்னும் பிரைஸ் வைஸ் ஜாஸ்தி தான் ஆகும். நம்ம வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றதுனால நம்ம இந்த பிரைஸ்ல கொடுக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவல் இதெல்லாம் 60-65 தாராளமா விற்கலாம். டீ கோட் வந்து எனக்கு என்னன்னா என்னோட கஸ்டமர் ஒன்னு போய் 4 ரிட்டர்ன் வரதான் என்னோட பிசினஸோட சக்சஸ். அதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மையான இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு மாடல் கேட்டா இது ஒரு மாடல் இருக்கு. இன்னொன்னு ப்ரோ, இது வந்து பிரஜாபதி. இது வந்து ஆக்சுவல் மினிஸ்ட்ரேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. வா, இது எல்லாமே என்னோட நெஞ்சு சைஸ்ல இருக்கு உங்களுக்கு. கழுத்து வரைக்கும் வந்து ஹைட் வந்து இதுல 2 மாடல் இருக்கு. வித் குஷன் வித்அவுட் குஷன் இருக்கு. உங்களுக்கு வித் குஷன் வந்து 75 வரும். சாரி, வித்அவுட் குஷன். ஓகே. வித் குஷன் வந்து உங்களுக்கு 68 வரும். 68 வந்துரும். இதெல்லாம் மினிஸ்ட்ரேட்ல அந்த லைனா போட்டுருப்பாங்க. ஆமா ஆமா, நம்ம பாத்துருப்போம். அதே மாடல் சேம். பட் என்னன்னா அது நம்ம வந்து மினிஸ்ட்ரேட்ல தான் பாத்துருப்போம். நம்ம வீட்ல எல்லாம் வைக்க முடியுமா யோசிச்சு. ஹிந்தி சீரியல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய வீட்ல எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட ஜாஸ்தி இதெல்லாம் செய்யும் போது நம்மளோட கார்பெண்டரே கேட்டாங்க, இவ்வளவு எல்லாம் எடுப்பாங்களா, இந்த இவ்வளவு ஒர்க் இவ்வளவு எடுப்பாங்க. நானும் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்தேன். மூவி ரெஃபரன்ஸ் அது இதெல்லாம் எடுத்தேன். நானும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது லைட்டா. பட் வந்துட்டு எனக்கு ஜாஸ்தி மூவ்மெண்ட் இதுதான். ஆக்சுவலா எடுப்பாங்க. உண்மையிலேயே இது பாக்கும்போது இது ஏன் எடுக்க கூடாது கண்டிப்பா. ஆனா எல்லாமே அப்படிதான் தோணும். என்ன பண்றது தெரியல. பட் ஸ்டில் அஃபோர்டபிளா இவ்வளவு ஹெவி குவாலிட்டில இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ்ல என் நம்பர் ஆஃப் சூப்பரா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண நிறையவே இருக்கு. அக்கா டைனிங் பாக்கலாம்க்கா. டைனிங்ல அதே மாதிரி தாங்க. டைனிங்க்கு எங்கிட்ட ஒரு 30-40 மாடல்ஸ் இருக்கு. டைனிங்ல என்னக்கா உங்களுக்கு 4x3, 5x3, 6x3 கஸ்டமர் என்ன கேக்குறாங்க அதுதான். டாப் வந்து கிளாஸ் அண்ட் இட்டாலியன் மார்பிள்ங்கா. ரெண்டுமே. ஆமா, இட்டாலியன் மார்பிள்னா நம்ம மார்பிள் காமிக்கிறேன் நானு. அது கொஞ்சம் இம்போர்ட் மார்பிள் நல்லா இருக்கும் அது உங்களுக்கு. ஓகே. டைனிங் வந்து உங்களுக்கு 4x3 வந்து ஸ்டார்டிங் 31, 5x3 வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு 39, 6x3 னா 45. அது ஒரு 30-35 மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு எது மாடல் பாக்குறாங்களோ நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இதுல எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்கு நினைக்கிறேன். அது 4 சீட். இதெல்லாம் வந்து ஸ்பைடர் மாடல். அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு சைடு பெபிள்ஸ் வரும். கால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர் கால் மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகே. நல்லா ஹெவியா இருக்கும். டிஃபரண்ட். அது இங்க தனியா டைனிங்ல போடும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இது அந்த மார்பிள் சொன்னேன், இட்டாலியன் மார்பிள். இன்னொன்னு என்ன, மார்பிள் இங்க இருக்கிற மார்பிள் என்னன்னா நம்ம பாத்திரம் எல்லாம் வச்சோம்னா அந்த ஸ்டெயின் இருக்குல்லங்க, ரொம்ப நாள் அப்படியே புடிச்சிடும், போகவே போகாது. இதுல வந்து நிக்காது, டக்குன்னு போய் தொடச்சாலும் இந்த கோலின் வச்சு தொடச்சா உங்களுக்கு சூப்பர் போயிடும். எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். ஆமாங்க, அதான் மெயின். இதுல வந்து இந்த கிரெயின்ஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மரத்தோட காயங்கள் இதான் மரத்தோட ஏஜ். இதெல்லாம் அது பாக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன பிளஸ்னா, என்னோட லெக் வந்து 4க்கு 4 இதை வந்து ஹோலோ பண்ணிடுவாங்க. உள்ள இருக்கிறது எடுத்துருவாங்க. 4 சைடு பாக்ஸா மட்டும் தான் இருக்கும். பாக்குறதுக்கு உங்களுக்கு கால் ஹெவியா இருக்கும், ஆனா உள்ள வந்துட்டு ஒண்ணு இருக்காது. இது வந்து சாலிட் இருக்காது. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடா இருக்கும். இதுல வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த கிரெயின்ஸ் கஸ்டமர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதோட வேல்யூ, இதோட இது என்னங்கிறது. செம்மையா இருக்கு, சான்ஸே இல்ல. இந்த மாடல் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு. ஆமா, இது ஓவல் ஷேப்ல உங்களுக்கு லெக் நல்லா இருக்கும். இதுமே இந்த ஸ்பைடர்ஸ். ஆமா, இது வந்து 2 லெக் தான் இருக்கும்க்கா, நல்லா இருக்கும். இது வந்து டிஸ்மேண்டில், உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு இது தனியா எடுத்துக்கலாம். இது சூப்பரா இருக்கு, தனியா எடுத்துக்கலாம். இது சூப்பரா இருக்கு. இல்ல மாடல்ஸ் மட்டும் டைனிங் டேபிள்ல எக்கச்சக்கமா இருக்கு. இதுமே நீங்க தனியா ஒரு வீடியோ எடுக்கலாம். தனியா ஒரு வீடியோ எடுக்க அளவுக்கு நமக்கு மாடல்ஸ் நிறையவே அவைலபிள். மார்பிள்ல ஒரு 3 கலர் இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 3 டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. 3 டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ 2 சேர் பெஞ்ச் இந்த மாதிரி கேக்குறாங்க. பெஞ்ச் சமணம் போட்டு உட்கார்ந்து பழகி இருப்பாங்க நிறைய பேர் வீட்ல. பெஞ்ச் போடும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. பெஞ்ச்ல சமணம் போட்டு உட்காரலாம். பெஞ்ச் வந்து அப்படியே ஹால்ல தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ். அப்படியே உங்களுக்கு டைனிங் டேபிள் அடியில வச்சுக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்துட்டு இப்ப புதுசா பண்ணதுக்கு, நம்மளா இது பண்ணது வுட் கட்டிங். அந்த காலே டிஃபரண்டா இருக்கு பாக்க. இது வுட்டோட பீசஸ் செம்ம அழகா இருக்கு. உள்ள வுட்டோட பீசஸ் கட் பண்ணி அப்படியே வச்சது. டைனிங் டேபிள் மரத்துல கேட்பாங்க, மரமா டைனிங் டேபிள் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு. ப்ரோ, நீங்க டைனிங் டேபிள் சொல்றீங்க, ஆனா இதுல ஒரு பாத்திரம் வச்சு சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் மனசு வர மாட்டேங்குது. அவ்வளவு கலைநயமா செஞ்சு வச்சிருக்கீங்க. இது பார்த்து ரசிக்க தோணுது. அந்த அளவுக்கு சூப்பர். போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, இது யூனிஃபார்மா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன வொர்க் டேபிள்ல பண்ணமோ அதே சேர்ல பண்ணாதான் உங்களுக்கு அந்த சூட்டபிள் ஆகுது. என்ன நான் டிஃபரன்ஸ் போட்டேன்னா, இந்த சேர் போட்டிருக்கேன், இந்த சேர் போட்டா இதுதான் உங்களுக்கு இதுக்கு சூட் ஆகும். இந்த சேர்
கூட மீது எல்லா டைனிங்கும் சூட் ஆகும். பட் இந்த டைனிங் பெர்ஃபெக்ட்டா இதுதான் சூட் ஆகும். அதனால நம்ம காட் பாத்தீங்கன்னா காட் அதே மாதிரி தான்க்கா. உங்களுக்கு 4 feet 5 feet 6 feet 7 feet சைஸஸ்ல அவைலபிள். ஆனா என்ன எங்கட காட் அப்படின்னா எங்கட பிளைவுட் சென்டர்ல போட்டு கொடுங்க, வேற மரம் போட்டு கொடுங்கன்னா கண்டிப்பா எங்கட கிடையாது. இல்ல டீ குட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட் தான் இருக்கு நம்ம கிட்ட. இன்னொன்னு என்னன்னா இதுல வர இந்த ரீப்பர் இருக்குல்லக்கா, 1 2 3 4 5 6 7 8 ரீப்பர் இருக்குங்க. அதுவே டீ 100% நான் வந்துட்டு அடிச்சு எழுதி தருவேன். யாரும் டீக் போட மாட்டாங்க. நானே டீக் போடலங்க. நானே ஓபனா சொல்லணும்னா ஒரு 2 years முன்னாடி வரைக்கும் நானே டீக் போடல. அதுக்கப்புறம் எனக்கு தான் ஃபுல் டீக் தான் நம்ம கொடுக்குறோம். ஃபுல் டீக் அர்த்தம்னா அதுவும் டீக்கா தான் இருக்கும் கண்டிப்பா. அதனால இப்ப நம்ம 2 years பண்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீக். அந்த இது டீக்ல தான் இருக்கும். அந்த ரீப்பரும் ஃபுல் டீக் தான். ஃபுல் டீக் தான் இருக்கும். 100% டீக். 100% டீக். இது எல்லாமே 4 feet கேட்டாலும் அதுதான் இருக்கும். 6 feet கேட்டாலும் 7 feet கேட்டாலும் எவ்வளவு காஸ்ட்லியான காட்டா இருந்தாலும் அந்த டீக் அந்த பார் வந்து டீக்ல தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு அதுல மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு வைங்க, டோட்டல் காட்டும் உங்களுக்கு 100% நீங்க சொல்றது 100% கரெக்ட். குயின் சைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 29 5 காரைகால் 6 காரைகால் ஸ்டார்டிங் 38 வரும். 38 வந்து பேசிக் மாடல். இதெல்லாம் ஹேண்ட் கார்விங். நீங்க வந்துட்டு எல்லாமே கையில பண்றது. எனக்கு கிராண்டா வேணும், எனக்கு ரிச்சா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காட்டு இது ஒரு பிரைஸ் இருக்குது உங்களுக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் தி மாடல். ஆமாங்க. இது வந்துட்டு அந்த உங்களுக்கு கொசுவல காட்டு மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அதோட கிரெயின்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒன்னொன்னு டிஃபரெண்டா நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. சோ காட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுலயுமே நிறைய அதாவது பேசிக்கா சிம்பிள் ஸ்லீக்கா கேக்குறவங்களுக்கும் அவைலபிள் இருக்கு, நல்லா பிரம்மாண்டமா கேக்குறவங்களுக்கு. முக்கியமா இப்போ வந்து கல்யாண சீர்வரிசைக்கு எல்லாம் கொடுக்கணும், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறவங்களுக்கு டிஃபரெண்ட் டேஸ்ட். 100% காட்ல எனக்கு தெரிஞ்சு 40 மாடல்ஸ் இருக்கு. 40 மாடல்ஸ் இருக்கு. இது சும்மா சாம்பிள் மட்டும் தான் வச்சிருக்கீங்க. இதுதான் பேசிக் மாடல். இதுதான் ஸ்டார்டிங் பேசிக் மாடல். ஓகே 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 ஓகே. இது வந்துட்டு எனக்கு பெரிய டிசைன் கசகசன் வேண்டாம், அவங்களுக்கு இதெல்லாம் பேசிக் மாடல். சிம்பிள் அண்ட் ஸ்லீக்கா அழகா இருக்கிற மாதிரி மாடல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அழகா நிறைய. இது வந்து ஹெட்ல வந்துட்டு உங்களுக்கு போன் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து டிரா இருக்கும். ஓ நமக்கு வந்து அந்த இதுக்கு ஸ்டோரேஜ் கூட அவைலபிள் இருக்கு. ஆமா ஸ்டோரேஜ் என்னன்னா ஸ்டோரேஜ் டீக்ல தான் இருக்கும். நம்ம எதையுமே நம்ம வந்து ஒரு இதுவா எல்லாமே டீக்ல தான் கொடுக்கும். 100% சூப்பர். ஸ்டோரேஜ் வித் ஸ்டோரேஜ் வித் ஸ்டோரேஜ் அது ரொம்ப ஸ்டோரேஜ்னாலும் டீக்ல தான் வரும். டீக்ல தான். ஸ்டோரேஜ் மட்டும் வேற வுட் பிளைவுட், ஸ்டோரேஜ்லாம் டீக் வுட் தான். அது கண்டிப்பா அது பண்ணாதான் நல்லா இருக்கும். 100% நல்லா இருக்கும். இது வந்து மான் கொம்பு டிசைன் கா. மான் கொம்பு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பார்த்தா தெரியுதுங்களா மானோட கொம்பு மாதிரி தான் இருக்கு. அப்படியே இருக்கு டிசைன் அப்படியே இருக்கு. அது மேலேயும் சரி கீழேயும் சரி அப்படியே மான் கொம்பு டிசைன் நீங்க தாராளமா பார்க்கலாம். ரொம்ப அழகா. இது வந்து ஒலிம்பிக் மாடல். இது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒன்னொன்னு யூனிக்கா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. என்ன பண்றதா தெரியல, கன்ஃபியூஷன் தான். இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இந்த காட்ல சோஃபால காமிச்ச மாதிரி சப்பாத்தி கட்ட மாதிரி இருக்கும். சப்பாத்தி கட்ட. இது வந்து ஹனி கோம்பு மாடல். அப்படியே உங்களுக்கு ஹனி கோம்புல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே சேம் டிசைன்ல. இதெல்லாம் பேசிக். அதெல்லாம் குயின் சைஸ்ல 30 அந்த ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்ச் வந்து இது வந்து இன்டர்லாக் ஒன்னு பின்னி இருக்கு உங்களுக்கு. இது எல்லாமே வுட்ல கையில பண்ணது. இந்த மாதிரி காட் நிறைய இன்னும் மாடல்ஸ் நிறைய இருக்கு. சோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேட்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க மாடல்ஸ் நீங்க ரிக்வயர்மென்ட் பேஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்தியா ஃபுல்லா டெலிவரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. இன்னொன்னா ஒரு 3-4 நம்பர் கொடுப்போங்க. இப்ப நம்ம கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா அவங்க முன்னாடி எடுத்து அவங்களுக்கும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, எடுத்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் கால் எடுக்கலன்னா ஒரு ஹேண்ட் மெசேஜ் போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா PDF கேட்டலாக் எல்லாமே அவங்க. கோயம்புத்தூருக்குள்ள வந்துட்டு ஃப்ரீ டெலிவரிங்க. அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் வந்து நானும் கஸ்டமரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். கண்டிப்பா. சென்னை, பாம்பே, பூனே, நான் இது வரைக்கும் பூனே வரைக்கும் மும்பை வரைக்கும் கொடுத்தாச்சுங்க. அப்ராட் நிறைய கேக்குறாங்க. இனி அடுத்த ஸ்டெப் கண்டிப்பா அதான். ப்ளீஸ் கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாமே உலகம் ஃபுல்லா போக வேண்டியது. நான் அந்த அளவுக்கு யூனிக் அண்ட் டிஃபரெண்டான மாடல்ஸ் எங்கேயுமே பார்த்தாலுமே நமக்கு கிடைக்காது. சோ கூடிய விரைவில் நீங்க கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ இப்போ வரைக்கும் நீங்க இந்தியா ஃபுல்லா டெலிவரி கேட்கறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வார்ட்ரோப் பாத்துறோங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இது காமிக்காம கண்டிப்பா விட முடியாது. ஏன்னா பீக்ல வார்ட்ரோப் வந்து ரொம்ப நிறைய என்கொயரிக்கா. நான் பண்ணாம இருந்தேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன் அது பண்ணாம இருந்தேன்னா இது பண்ணாலும் இதுலயும் பெஸ்டா பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணாம இருந்தேன். இதுல வந்து இது அதே A கிரேட் தாங்க உங்களுக்கு. இது 3 door 2 door ஆக்சுவலா நிறைய இருக்கு போல. ஸ்டோரேஜ் வந்து நிறைய இருக்கு. உள்ள வந்து கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ பண்ணிக்கலாம். பண்ணி கொடுத்து கஸ்டமர் அப்படி கேட்டது உங்களுக்கு. இதுல உங்களுக்கு இது வந்து 3 door 3 door வார்ட்ரோப் கான்செப்ட். இது எல்லாமே பழைய லாக் பழைய கான்செப்ட் தான்க்கா. நம்ம சாத்தணும் கண்டிப்பா. அதுவா போய் ஒட்டுறது அதெல்லாம் கிடையாது. இது நம்மளா சாத்தணும். நம்ம அந்த காலத்துல அதான் பண்ணிட்டு இருந்தோம். அதே கான்செப்ட் தான் இது உங்களுக்கு. 2 door வந்து உங்களுக்கு இது 2 doorங்க. இது 2 door. உங்களுக்கு 2 door வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 39 ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க. 3 door வந்து ஸ்டார்டிங் 45. இப்போ இதுலயே ப்ரோ எனக்கு ஃபார் சஜஷன் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல சேர்த்து பண்ணனும். வந்து டோட்டலா வீட்டுக்கு ஃபுல்லா இன்டீரியர் பண்றோம். இன்டீரியர் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல இன்டீரியர் பண்றோம் நம்ம. ஏன்னா டீ குட்ல இன்டீரியர் வந்து மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அதை சேலஞ்சா எடுத்துட்டு டீ குட்ல அவங்க ரெடி டு ஸ்பெண்ட் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்ல இன்டீரியர் பண்ணி கொடுத்துருவோம். ப்ரோ இந்த மாதிரி விஷயத்துக்குனா ரெடி டு ஸ்பெண்ட் கண்டிப்பா பண்ணலாம். நீங்க பிளைவுட்ல பண்றதுக்கு நான் ஒரு 30 to 40% உங்களுக்கு டீக்ல ஜாஸ்தியா
பண்ணி கொடுத்துருவோம். தாராளமா. ஆக்சுவலா நீங்க வந்து அந்த பிரைவேட் கம்பேரிசனே கிடையாது, பட் நீங்க வந்து அஃபோர்டபிளா பண்ண முடியும்ன்றத பார்த்து நீங்க பண்ணி கொடுங்க. நாங்க சைட்டை போய் பாத்துருவோம், எங்க டீ குட் பண்ண முடியுமோ எங்க வைக்கலாம் அது நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம். கஸ்டமரோட காசும் நம்ம காசும் எல்லாமே காசு தான். அதனால ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அவங்களே வேணும்னாலும் இங்க வேண்டாம், இங்க வேற ஊர்ல பண்ணிக்கோங்க, இங்க டீ குட்ல பண்ணிக்கோங்க, இங்க இடத்துல பண்ணா கரெக்டா இருக்கும், நீங்களே சஜஷன் கொடுத்துருவீங்க. 100% உங்களுக்கு இது வந்தாலே தெரியுங்க, இதோட ஸ்மெல் வந்துட்டு நீங்க வுட்டோட ஒரிஜினல் ஸ்மெல் அப்படிங்கறது ஃபீல் பண்ண முடியும். நீங்க வந்து ஓபன் பண்ணி பக்கத்துலனால இந்த ஸ்மெல் போகிறதுக்கு ரொம்ப இயர்ஸ் ஆயிருது, ஏன்னா அந்த அளவுக்கு சீசன்ட் வுட் இது. செம்ம சான்ஸே இல்ல. சோ இன்டீரியர் அபார்ட் ஃப்ரம் நீங்க இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்றத தாண்டி உங்க வீடு ஃபுல்லா டீக் வுட்ல இன்டீரியர் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குமே நம்ம ப்ரோ நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கூட ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்னு என்னக்கா, வார்ட்ரோப்ல வந்து நிறைய பேர் வந்து ஒரே பேட்டர்ன் தான் வச்சிருப்பாங்க. ஆமா. இதுல டீக்ல வார்ட்ரோப்ங்கும் போது எல்லாம் என்ன யோசிப்பாங்க, பழைய கால மாடல், பழைய மாடல் மாதிரி இருக்குமா அப்படி யோசிப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா டீக்ல வந்துட்டு யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. இது நம்ம இதுல கார்வேஜ் பண்ணி ரெடி பண்றதுக்கே ரொம்ப கஷ்டம் இல்ல ப்ரோ. ஐயோ கடவுளே, 2 டோர் 3 டோர் இந்த மாடல் எது வேணா பண்ணி கொடுத்துறலாம். வா சான்ஸே இல்ல. வார்ட்ரோப்ல இப்படி ஒரு டிசைன் நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. நீங்க என்ன பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்றீங்க, நீங்க என்ன பண்றது தெரியல. இது ஒரு மாடலுங்க, இது வந்து கார்விங் மாடல். இந்த இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் பேப்பர் ஒட்டி இருக்குங்க. இது வந்துட்டு நம்ம அந்த பிரான்ஸோட இது வந்துரும். ஓகே ஓகே ஓகே. சோ அது இதுல இருக்கும். எக்ஸாக்ட்லி மேல தெரியுது. சோ இது வந்து அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா வந்து வச்சிருக்காங்க. இவ்ளோ அழகான ஒரு வார்ட்ரோப். இது வந்து இந்த மாடல் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆஸ் யூசுவல் நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா கேட்டலாக் அனுப்புவாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாடல் நீங்க சூஸ் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இவ்ளோ மாடல்ஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு கன்ஃபியூஸ் தான் ஆகும் எதை சூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது தேவைப்பட்டாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர், லொகேஷன் லிங்க், அட்ரஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்க, சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமா நீங்க எப்போ வந்தாலுமே ரேட் சேஞ்சஸ் அப்படிலாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மாடல், டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சைஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கஸ்டமைசேஷன். உங்களோட ரிக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி காஸ்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். எவ்வளவு அஃபோர்டபிளா ஃபுல் டீக்ல பண்ண முடியுமா பார்த்து நம்ம ப்ரோ பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.